வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். சமீபத்துல ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, இந்த இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டம் ஓட்டு திருட்டோட டைரக்ட்டா லிங்க் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் ஒரு சின்ன அ இது ஒண்ணு போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. 2 காட்சிகள் அதுல தெரியுது. ஒரு காட்சியில வேலையில்லாத இளைஞர்கள் போராட்டம் நடத்தும்போது, அ காவல்துறை அவங்கள தடிய வச்சு தடுத்து தள்ளுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய பிரதம மந்திரி மயில்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பற்றின படம். இந்த 2யும் போட்டுட்டு அவர் சொல்றாரு, ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி மயில் மேல இரக்கம் காட்டக்கூடாதா? நிச்சயமா காட்டணும். மயிலும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்திற்கு சொந்தமானவை, இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமானது. அதனால அவங்களுக்கும் பார்க்கணும். ஆனா நாட்டுடைய பிரதம மந்திரி அதே சமயம் மற்றதையும் பார்க்கணும். இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் 45 வருடங்களாக இல்லாத அளவிற்கு இன்று வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ராகுல் சொல்றாரு. அந்த வேலையில்லா திண்டாட்டத்தையும் பார்க்கணும். இது 2ஐயும் எப்படி ராகுல் லிங்க் பண்றாரு? இது வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஓட்டு திருடுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டா ரொம்ப சம்மந்தம் இருக்கு. ரொம்ப பெரிய சம்மந்தம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நிலைமை பாருங்க. கடுமையான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கடுமையான போட்டி நிலவ முடியும். எல்லா ஈக்குவேஷனும் சரியா இருந்ததுன்னா கூட்டணி அவங்களுக்கு திமுகவுக்கு இன்னைக்கு ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணி இருக்க மாதிரி அதிமுகவுக்கும் ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் 2 பேருக்கும் கடுமையான போட்டி நிலவ முடியும். அப்படி கடுமையான போட்டி நிலவும் போது எதை வச்சு எந்த ஒரு பார்ட்டியும் அதிகமாக வாக்குகளை பெற முடியும்? அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை வச்சு, வெல்ஃபேர் மெஷர்ஸை வச்சு. இப்போ இவங்க 7.5% மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி எடப்பாடி வாங்கி கொடுத்தது பெரிய சாதனை. ஏன்னா அந்நேரம் கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு அதை கையெழுத்து போட வச்சார். இந்த ஒரு சாதனையை பற்றி அவர் பேச முடியும். இவங்க திமுக நான் முதல்வன், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, பேருந்தில் இலவசமா அவங்கள மகளிர் பயணம் பண்ண அனுமதிச்சது. அடுத்து இவங்கெல்லாம் காலை சிற்றுண்டி அரசு பள்ளிகளிலும் அரசு சார்பு பள்ளிகளிலும் உள்ள மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குவது. அடுத்து இந்த நிறைய அவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். முதலீடு கொண்டு வந்தோம்னு சொன்னா கேள்வி கேட்டாங்கன்னா தூத்துக்குடியில பாருங்க, இப்போ 1176 கோடி ரூபாய் ரிலையன்ஸ் அங்க கொடுக்குறாங்க. இன்னும் சில தொழிற்சாலைகள் தென் தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கு. இப்படிலாம் இவங்க சொல்லலாம். அப்ப கடைசியில எது தீர்மானிக்கும்? இப்ப 2 பேருக்குமே ஆளுக்கு 25% ஓட்டு இருக்கலாம் ஏறக்குறைய. இன்னைக்கு அதிமுகவுக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா ஒரு காலத்தில் திமுக கொஞ்சம் கம்மியா இருந்தது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனா ஏறக்குறைய 2 பேருக்குமே 25 விழுக்காடு வாக்குகள் இருக்கின்றன. அதுக்கு மேல நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு சில பேர் இருக்காங்க. ஒரு ஏறக்குறைய ஒரு 30 விழுக்காடு நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய 50 தவிர மீதி உள்ள 20 பிஜேபி, விசிக, அது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், மதிமுக, இது மாதிரி பல இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து 20 அல்லது 30னே வைங்க. 30 விழுக்காடு மற்றவங்களுக்கு போகுதுன்னா 50, 30, 80 வகை 20 விழுக்காடு நியூட்ரல் ஓட்டர்ஸ். அவங்க அந்தந்த சமயத்துல பார்த்து யார் நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு நம்புறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பார்கள். இதனால நல்ல வேலை பார்த்துத்தான் வெற்றியை உறுதி செய்ய முடியும் ஒரு ஜனநாயகத்தில் நியாயமான தேர்தல்கள் நடக்கும் பொழுது. ஆனா தேர்தல் நியாயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இவங்க என்ன நம்ம வெல்ஃபேர் மெஷர் கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம ஏதாவது கோல்மால் பண்ணி நம்ம ஜெயிச்சு வந்துடலாம்னு சொல்லி ஒரு அரசால அப்படி ஒரு அரசு அமையும் என்றால், அப்படி ஒரு கட்சி மேனிப்புலேட் பண்ணி அதன் மூலம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் எதை பற்றியும் கவலை இருக்காது. ஏன்னா என்ன இருந்தாலும் சரி கடைசியில் நம்ம தானே ஜெயிக்க போறோம். நம்ம தான் ஜெயிக்கிற வழி தெரியுமே. இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்க வாக்குகளை திருடி விட்டீர்கள், நேர்மையான முறையில் அரசு அமைக்கவில்லை, பதவிக்கு நீங்கள் வரவில்லை, அதனால் உங்களுக்கு இந்த நாட்டின் இளைஞர்களை பற்றிய கவலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப வரிசையா ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள்ல நம்ம கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப தெளிவாக அவர் ஆதாரபூர்வமா சில புகார்களை சொல்றாரு. ஆனா அந்த புகார்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு எலெக்ஷன் ஒரு எதிர்கட்சி ஒண்ணு போட்டா ஒட்டிக்கு வர்ற மாதிரி தொடையை தட்டி குஸ்திக்கு ரெடியான்னு கேட்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் பதில் சொல்றாங்க. நீ 7 நாளைக்குள்ள ப்ரூஃப் கொடுக்கணும், இல்லைன்னா நீ மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பேசுற பேச்சு இல்லை. ஆனா தலைமை தேர்தல் ஆணையர் அது மாதிரி தான் பேசினார். இப்ப இவங்க 2வது ராகுல் காந்தி மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, ஒரு வயசான ஒரு அம்மாவை கூப்பிட்டு இவங்களுடைய பெயர்ல 10, 12 வச்சுக்கோங்க, எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல, வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு இவங்க கொடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில். ஆனா இவங்க அந்த வேண்டுகோளை கொடுக்கவே இல்லை. இந்த அம்மாவே சொல்றாங்க. அப்ப இவங்க பேர்ல வேண்டுகோள் கொடுத்தது யாரு? ஏன்னா வேண்டுகோள் உங்களுக்கு இதுல வந்திருக்கு,
தொலைபேசியில் வந்திருக்கு, அலைபேசியில் வந்திருக்கு. அப்போ உடனடியாக அவங்க என்ன சொன்னாங்க, அலைபேசியில் வர்றதை நாங்கள் ஏற்றுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த கர்நாடகாவுடைய ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் முதல்ல வந்து இவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இல்லை, நீங்களே ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அலைபேசி மூலமாக கம்ப்ளைண்ட் வர முடியும்னு சொல்லி நீங்களே ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, 2019 கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தேர்தல் கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. அடுத்து வந்து இவங்க வந்து சொன்னாங்க, கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் சொன்னாரு, எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமா ஆன்லைன்ல விச் இன்க்ளூட்ஸ் ஆன்லைன், விச் இன்க்ளூட்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஆல்சோ, இதெல்லாம் வந்ததில் வந்து நாங்கள் வந்து 19, 22 மட்டும்தான் ஜென்யூனாக பார்த்தோம். மற்றதெல்லாம் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆராய்ச்சி செக்ஷனில் ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்கள் தான் எஃப்ஐஆர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்கள் பக்கம் நீங்கள் எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு ராகுல் காந்தி சொன்னார், நீங்கள் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணீங்க, அதை விசாரித்த கர்நாடகா போலீஸ் வந்து 18 தடவை உங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுங்க, சில விவரங்களை கொடுங்க, ஆன்லைனில் பதிவு பண்ணாங்க, யார் பண்ணாங்க, ஐபி நம்பர் கொடுங்க, இதெல்லாம் கேட்டால் நீங்கள் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் இல்லை. இதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி நடக்கும்போது நமக்கு சந்தேகங்கள் வந்து அதிகரிக்குது. ராகுல் காந்தி இப்போ திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, ஒரு ஹைட்ரஜன் பாம் வச்சிருக்கேன், அதை ட்ராப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல தேர்தல் ஆணையம் தே ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மை அவங்ககிட்ட இருக்கணும். அது இல்லை, அது சந்தேகம் இல்லை. இப்போ தேர்தல் நியாயமாக நடக்காமல் இருந்து விட்டால், ராகுல் காந்தி சொல்ற அத்தனையும் வந்து உண்மை என்று ஆகிவிட்டால், அது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. தேர்தல் ஆணையம் சும்மா இருக்காங்க, அரைங்குறையமா பதில் சொல்லிட்டு. பிஜேபி குதிக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்து பக்கத்தில் ஒன்றும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. இது நமக்கு சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துது. ஏன்னா 2 பேரும் கூட்டுக்கலவானியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை வலுப்படுத்துது. இந்த மாதிரி சந்தேகங்கள் இல்லாமல் இருக்கணும்னா இந்த நாட்டுடைய ஜனநாயகம் பத்திரமான கைகளில் இருக்கின்றது என்ற தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் நம்ப வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோட இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். 1. 2வது, இன்னைக்கு உள்ள நிலைமையில அப்படி பதிலெல்லாம் சொல்லாமல் தேர்தல் ஆணையம் முழுமையான பதில்களை தேர்தல் ஆணையம் சொல்லாமல் இருக்கின்ற இந்த நிலையில் நமக்கு வந்து இந்த தேர்தல்கள் நேர்மையாக நடந்தனவான்னு சந்தேகம் வருது. நேர்மையாக நடக்காமல் இருந்திருந்தால் ஆள்வோர் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார். அவங்களுக்கு வந்து திருக்குறள் எல்லாருக்கும் தெரியாது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. யார் வந்து மக்கள் போற்றுவார்கள்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். எந்த நாடு எப்படி இருக்கணும்? ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. இதெல்லாம் எப்ப இருக்கும்னா மக்களை ஆள்பவர்கள் நேர்மையானவர்களாக, மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டவர்களாக இருந்தால்தான் இதுவெல்லாம் இருக்கும். ஆனால் தேர்தல் எப்படி நடந்தாலும் நாங்கள் தேர்தலில் வெற்றி காணும் வழியை கண்டுபிடித்து விட்டோம் என்று யாராவது சொன்னார்கள் என்றால், அப்படி வெற்றி காணும் முறையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நமக்கு இத்தனை கவலைகள் இருக்கு. ராகுல் காந்தி கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதில் வர வேண்டும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து. அடுத்து அவர் என்ன ஹைட்ரஜன் பாம் விட போறாருன்னு பார்த்து அதை பற்றியும் நாம் அலசி ஆராய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.